ஒரு பெரிய பில்டிங் கண்முன்னே இடிஞ்சு விழும்போது பேஸ்மெண்ட்ல விரிசல் விட்டுருக்கு இல்லனா சிமெண்ட் தரம் இல்ல அப்படின்னு நம்மால ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும். ம் ஏன்னா அந்த விரிசல்கள் நமக்கு வெளியவே நல்லா தெரியும். ஆமா. ஆனா ரொம்பவும் நாகரிகமான அதிக கல்வி அறிவு பெற்ற ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே உள்ளுக்குள் இடிந்து விழுந்தால் அந்த இடிபாடுகளை நம்ம எங்க தேடுறது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. வில்லியம் எல் ஷைரார் எழுதின தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரைச் அப்படிங்கிற அந்த மாபெரும் வரலாற்று ஆவணத்தை படிக்கும்போது எனக்குள்ள எழுந்த முதல் கேள்வி இதுதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு இருண்ட காலத்தை பத்தினது. ஆமா. அதனால ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். இந்த உரையாடல் வரலாற்று ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. அந்த மூல ஆதாரங்கள்ல இருக்கிற எந்த ஒரு அரசியல் கொள்கைகளையோ, குறிப்பா நாசிசத்தையோ அல்லது எந்த தீவிரவாத சிந்தனைகளையோ இந்த நிகழ்ச்சி எவ்விதத்திலும் ஆதரிக்கல. நம்ம ரொம்ப நடுநிலையோட தான் இதை அணுகுறோம். நிச்சயமா. ஏன்னா வரலாற்றோட இந்த இருண்ட பகுதி வெறும் கடந்த காலம் மட்டும் கிடையாது. அது மனித மனவியலோட ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஒரு நாகரிகமான சமூகம் எப்படி ஒரு சர்வாதிகாரியோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு? அந்த வீழ்ச்சி ஒரு சுனாமி மாதிரி திடீர்னு ஒரே ராத்திரியில வந்தடல. அது ஒரு கரையான் அரிப்ப போல சத்தமே இல்லாம பல வருஷங்களா சமூகத்தோட அடித்தளத்தை அரிச்சு தின்றுருக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு. ஆமா. ஷைரரோட புத்தகம் நமக்கு உணர்த்துற ஆகப்பெரிய உண்மையும் அதுதான். ஒரு ஜனநாயக சமூகம் எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான சம்மதத்தை வழங்குது அப்படின்னு புரிஞ்சுக்க நம்ம முதல்ல முதலாம் உலகப் போருக்கு பிந்தைய ஜெர்மனியான வைமர் குடியரசு காலத்துக்கு போகணும். அந்த காலகட்டத்தை வெறும் ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில நம்ம சுருக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முடியாது. அது அதை விட ரொம்ப மோசம். ஏன்னா ஒரு சாதாரண ரொட்டி துண்டை வாங்குறதுக்கு மக்கள் ஒரு தள்ளுவண்டி நிறைய ரூபாய் நோட்டுகளை அள்ளி கொண்டு போனாங்க அப்படிங்கிற குறிப்புகளை படிக்கும்போது நிஜமாவே நெஞ்சம் பகீர்னு இருக்கு. ஆமா. அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதாவது அதீத பணவீக்கம் அப்படிங்கிறது அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மட்டும் அழிக்கல. அவங்க அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் சுக்குநூறாக்கிடுச்சு. ஓ, அப்போ பணத்தை தாண்டி அது ஒரு மனரீதியான பாதிப்பு. எக்ஸாக்டா. அத ஒரு மிகப்பெரிய உளவியல் வீழ்ச்சியாவே நம்ம பார்க்கணும். முதலாம் உலகப் போர்ல சந்திச்ச தோல்வி, அதன்பின் அவங்க மேல திணிக்கப்பட்ட வெர்சாய் ஒப்பந்தம், இப்படி அடுத்தடுத்த அடிகளால ஜெர்மன் மக்களோட சுயமரியாதை முற்றிலுமா நசுக்கப்பட்டிருந்தது. பணம் மதிப்பிழக்கிறது ஒரு பக்கம்னா, ஒரு சமூகமா அவங்களோட அடையாளமே மதிப்பிழந்து போச்சு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ தன்னைத்தானே முழுமையா இழந்து அவமானத்தோட உச்சியில நிற்கிற ஒரு மனிதனை கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே. அவன் தன் பிரச்சனைகளுக்கான யதார்த்தமான கடினமான தீர்வுகளை தேட மாட்டான் இல்லையா? ஆமா, தேட மாட்டான். யாராவது உன் வீழ்ச்சிக்கு நீ காரணம் இல்ல, வேற யாரோ செஞ்ச சதிதான் காரணம், நான் உன்னை பழையபடி மாபெரும் ஆழம் மாட்டி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அவன் அந்த போலி வாக்குறுதிய ஒரு மாய மருந்து போல நம்புவான். கண்டிப்பா. இதன் உண்மையான அர்த்தம் என்ன? வறுமையும் கோபமும் சேர்ந்தா மக்கள் தர்க்கரீதியா சிந்திக்கிறதையே நிறுத்திடுவாங்களா? அதுதான் உண்மை. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பொருளாதார விரக்தியும் அரசியல் தீவிரவாதமும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவை. எப்படி சொல்றீங்க? அதாவது வறுமையும் கோபமும் ஒரு சமூகத்தை ஆக்கிரமிக்கும் போது அங்க லாஜிக்கா சிந்திக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடுது. அங்க உணர்ச்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துது. எமோஷன்ஸ் தான் முடிவெடுக்குது. ஆமா. மக்கள் சிக்கலான பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான கவர்ச்சியான தீர்வுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. தங்களோட துயரங்களுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர பலிகடா ஆக்க துடிக்கிறாங்க. ஒரு ஸ்கேப் கோட் தேடுறாங்க. அதேதான். அந்த உணர்ச்சிகரமான தவிப்பத்தான் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய அரசியல் மூலதனமா மாத்திக்கிட்டாரு. அட, இங்குதான் ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது. நம்ம எல்லாரும் பொதுவா நினைக்கிறது என்னன்னா, ஹிட்லர் ஒரு பெரிய ராணுவ புரட்சிய பண்ணி தெருக்கள்ல துப்பாக்கி முனையில மிரட்டி ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்னு தான். ஆனா உண்மை அது கிடையாது. ஆமா, ஷைரோரோட புத்தகம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த இடமே இத்ததான். அதிகாரம் ஆரம்பத்துல துப்பாக்கி முனையில பறிக்கப்படல, மாறாக மக்களோட நம்பிக்கை மூலமா அதிகாரமா மாற்றப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. அவர் ஜனநாயகத்தோட ஓட்டைகளை பயன்படுத்தியே மிகச் சட்டப்பூர்வமா உள்ள வந்திருக்காரு. அதிலும் குறிப்பா வெய்மர் அரசியலமைப்புல இருந்த ஆர்டிகிள் 48 அப்படிங்கிற ஒரு சட்ட ஓட்டை. ஆர்டிகிள் 48 அது என்ன? கொஞ்சம் விளக்குங்கள. அந்த புள்ளி ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகிள் 48 அப்படிங்கிறது ஒரு அவசர காலத்துல குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமலேயே சட்டங்களை இயற்றலாம் அப்படிங்கிற ஒரு விதி. ஓ, நாடாளுமன்றமே தேவையில்லையா? இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ஆமா.
இதத்தான் ஜனநாயகத்தோட தற்கொலைன்னு சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆரம்பத்துல ஹிட்லரோட நாசி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ எப்படி அவர் சான்சலர் ஆனாரு? 1933ல அவர் அந்த அதிகாரமிக்க பதவி அடைஞ்சார் இல்லையா? அதுக்கு காரணம் அன்றைய ஜெர்மனியோட பழமைவாத அதிகார வர்க்கமும் தொழிலதிபர்களும் போட்ட ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு தான். என்ன கணக்கு போட்டாங்க? ஹிட்லரை நம்ம சான்சலரா ஆக்கிட்டு அவரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம், அவரோட மக்கள் செல்வாக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க தப்பா நம்பினாங்க. கடப்பாமே. அதாவது ஒரு ஆபத்தான ஓநாய வீட்டு நாயா வளர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சு வீட்டோட சாவியை அதுகிட்ட கொடுத்திருக்காங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. அவங்க ஹிட்லரை ஒரு கருவியை பயன்படுத்த நினைச்சாங்க. ஆனா அதிகார நாற்காலியில உட்கார்ந்த மறுநாளே அந்த கருவி ஜனநாயகத்தோட கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தனக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்று கருத்து கொண்ட பத்திரிகைகளை முடக்கினாரு, எதிர்க்கட்சிகளை தடை செஞ்சாரு. அப்போ ஜனநாயக அமைப்பிற்குள்ளேயே ஊடுருவி எப்படி அந்த ஜனநாயகத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, ஒரு கட்டத்துல முழுமையான சர்வாதிகாரம் உருவாயிடுச்சு. ஒரு மனிதன் ஒட்டுமொத்த நாட்டையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் இருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எனக்குள்ள உருவாக்குது. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ஒரு நாட்டுல எல்லாமே இப்படி கண்முன்னே அழிக்கப்படும் போது மக்கள் ஏன் அமைதியா இருந்தாங்க? இது வெறும் பயமா அல்லது மூளைச்சலவை செய்யப்பட்டதன் விளைவா? ஏன்னா அது ஒரு படிப்பறிவில்லாத சமூகம் கிடையாது. சிறந்த தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் இருந்த ஒரு நாடு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வெறும் ராணுவ பலம் மட்டும் கிடையாது. ஷைரர் இத பத்தி ரொம்ப விரிவா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இதுக்கு பேர் கிளைஷால்டுங். அதாவது சமூகத்தோட எல்லா பிரிவுகளையும் ஒரே நேர்கோட்ல ஒரே கியர்ல கொண்டு வர்றது. எல்லாத்தையும் ஒரே சிந்தனைக்குள்ள கொண்டு வரது. ஆமா, மாற்று சிந்தனைகளையும் எதிர்க்கட்சிகளையும் ஒளிச்சு கட்டி ஒரு குரல் மட்டுமே நாட்டுல ஒலிக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அது. இது வெறும் கெஸ்டாப்போ அப்படிங்கிற ரகசிய போலீஸோட பயத்தால மட்டும் நடக்கல. பின்ன வேற எப்படி சாத்தியமாச்சு? மக்கள் தங்களோட தனிமனித சுதந்திரத்தை விட பாதுகாப்பும் தேசத்தின் பெருமையும் தான் முக்கியம்னு நம்ப வைக்கப்பட்டாங்க. தங்களோட சுயமாக சிந்திக்கும் திறனை தொலைச்சிட்டு ஒரு தனிமனிதனோட பேச்சாற்றல் கிட்ட அவங்க மயங்கிட்டாங்க. அதாவது சுதந்திரத்தை விலை பேசி பாதுகாப்ப வாங்க நினைச்சாங்கன்னு சொல்றீங்க? எக்ஸாக்டா. அதே சமயம் தொழிற்சங்கங்கள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு மன்றங்கள் என எல்லாமே நாசி கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு குழந்தை பள்ளியில என்ன படிக்கணும், ஒரு விவசாயி என்ன விளைவிக்கணும் அப்படிங்கறத கட்சி தான் தீர்மானிச்சது. கேட்கவே ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பிரச்சாரம், அதாவது அந்த ப்ராபகரண்டா, அது எப்படி வேலை செஞ்சது? அது ஒரு பெரிய உளவியல் ஆயுதம். ஜோசப் காயபிள்ஸ் அப்படிங்கிறவரோட பிரசாரம் ரொம்ப தந்திரமானது. ஆமா, நான் குறிப்புகள்ல அந்த மலிவு விலை வானொலிகளை பத்தி படிச்சேன். ஃபோக்ஸ் எம்ஃபங்கர். அது வெறும் தொழில்நுட்பம் இல்ல, மக்களோட மூளைக்குள்ள ஊடுருவுற ஒரு அஸ்திரம். ரொம்ப சரி. சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில அரசு மானியத்தோட வானொலிகளை ஒவ்வொரு வீட்டோட வரவேற்பறைக்கும் கொண்டு சேர்த்தாங்க. எங்க திரும்பினாலும் எந்த அதிர்வெண்ணை திருப்பினாலும் ஒரே ஒரு குரல் மட்டுமே ஒலிக்கும்படி செஞ்சாங்க இல்லையா? ஆமா, மக்களுக்கு எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றதை விட அவங்க எதை சிந்திக்க கூடாது அப்படிங்கறத அந்த வானொலிகள் தீர்மானிச்சது. வெளிநாட்டு செய்திகள் கேட்க தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆமா, பொய்களை திரும்ப திரும்ப சொன்னா அதுவே உண்மையாகிவிடும் அப்படிங்கிற சித்தாந்தம் மிக கச்சிதமா செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆரம்பத்துல இதை எதிர்த்தவங்க காணாம போனாங்க. இத பார்த்த மத்தவங்க நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு தங்களுக்கு தாங்களே செல்ஃப் சென்சார்ஷிப் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரு கட்டத்துல அசாதாரணமான விஷயங்கள் கூட அந்த சமூகத்துல சாதாரணமானதா மாறிப்போச்சு. இங்கிருந்து தான் வரலாறு அதோட மிக இருண்ட கட்டத்துக்கு நகருது. ஒரு நாட்டுக்குள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்ட அதிகாரம் அடுத்தபடியா அண்டை நாடுகளின் மீதும் தன் வன்முறைய திருப்பியிருக்கு. ஆமா, 1939ஆம் ஆண்டு போலந்து நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் இரண்டாம் உலகப் போரோட தொடக்கமும் அதான். பல நாடுகள் இப்போரில் இணைஞ்சது, உலகமே போர்க்களமா மாறியது, கோடிக்கணக்கான மக்களோட உயிரிழப்பு, குறிப்பா யூதர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள், ஹோலோகாஸ்ட் இதோட தான் கடக்க வேண்டியிருக்கு. அதிகாரம் எப்படி இவ்ளோ கொடூரமானதா மாற முடியும்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த படுகொலைகள் ஏதோ கோவத்துல நடந்த கலவரங்கள் இல்ல, அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை போல ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இதத்தான் உளவியலாளர்கள் பனாலிட்டி ஆஃப் ஈவில், அதாவது தீமையின் இயல்புத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஹோலோகாஸ்ட் வெறும் ராணுவ வீரர்களால் மட்டும் நடத்தப்படல. பின்ன சாதாரண மக்களும் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்களா? ஆமா, அது அரசோட சாதாரண அதிகாரிகளால், கணக்காளர்களால், ரயில்வே ஊழியர்களால் சாத்தியமாக்கப்பட்டுச்சு. அட கடவுளே,
ஒரு சாதாரண அரசு அதிகாரி தன்னோட சீட்ல உட்கார்ந்துகிட்டு ரயில்கள் எந்த நேரத்துல புறப்படணும்னு டைம் டேபிள் தயார் செய்றாரு. அந்த ரயில் அப்பாவி மக்களை மரண முகாமுகளுக்கு கொண்டு போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதை ஒரு கொடூரமா பார்க்கல. இல்ல, அது அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு அலுவலக வேலை, அவ்வளவுதான். விதிகளின்படி வேலை செய்யறது மட்டுமே தன் கடமை. அதுல அறை இருக்கா இல்லையான்னு கேட்கறது தன் வேலை இல்ல அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் தர்க்க ரீதியான குருட்டுத்தன்மைக்கு உள்ளாச்சு. ஓ, மனிதர்களை வெறும் எண்களாக புள்ளி விவரங்களாக மாத்துன அந்த மெஷின் தான் வரலாற்றின் ஆகப்பெரிய பேரழிவை சாத்தியமாக்கியிருக்கு. ஆமா, இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, ஒரு நாட்டுல வளரும் சர்வாதிகாரம் அந்த நாட்டை சேர்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல. அது ஒட்டுமொத்த உலக அமைதிக்கே பெரிய அச்சுறுத்தல். கரெக்ட். உலக அமைதிக்கே அது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலா மாறும் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்று இது. கற்பனை செய்யவே முடியாத ஒரு இருள் அது. ஆனா உலகையே அழிக்க நினைத்த அந்த வன்முறை இறுதியில தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டது அப்படிங்கிறது தான் வரலாறு. 1945ல நேச நாடுகளோட கடுமையான தாக்குதல் ஜெர்மனிய வீழ்த்துச்சு. ஆமா, 1945ல ஜெர்மனியோட வீழ்ச்சியும் ஹிட்லரோட இறுதி முடிவும் ரொம்ப வேகமா நடந்துச்சு. எழுச்சி எவ்வளவு வேகமோ வீழ்ச்சியும் அதே வேகம். இது நான் ஒரு கட்டுப்பாடில்லாத காட்டுத்தீயோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிய ஒரு பெருநெருப்பு கடைசியில தனக்கு எரிக்க ஒன்னும் இல்லாதபோது தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி தான் இந்த வீழ்ச்சியும் நிகழ்ந்திருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு. வன்முறையையும் அடக்குமுறையையும் மட்டுமே அடித்தளமா கொண்டு கட்டப்படுற எந்த ஒரு சாம்ராஜ்யமும் ஒருபோதும் நிலைக்காது. அந்த சர்வாதிகார அமைப்புக்கு உள்ளேயே ஒரு பெரிய கட்டமைப்பு சிக்கல் இருந்திருக்கு இல்லையா? நிச்சயமா. சர்வாதிகார அமைப்புகளோட ஆகப்பெரிய பலவீனமே அங்க உண்மையை சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஒரு காரோட ஸ்டேரிங் வீலை மட்டுமே வச்சுக்கிட்டு பிரேக் அப்படிங்கிற ஒன்னையே வடிவமைக்காம ஒரு வாகனத்தை உருவாக்குனா என்ன ஆகுமோ அதுதான் நாசி ஜெர்மனிக்கும் நடந்துச்சு. அட, பிரேக் இல்லாத வண்டி. உங்க முடிவுக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் தலையாட்டும் போது நீங்க போறது பள்ளத்தை நோக்கி அப்படின்னு சொல்ல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதைத்தான் ஹிட்லரும் செஞ்சாரு. ஆரம்பகால வெற்றிகள் அவருக்கு எல்லையற்ற தற்பெருமைய ஒரு ஹியூப்ரிஸ கொடுத்துச்சு. ஆமா, வெஸ்டர்ன் சைடுல பிரிட்டன் கூட போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈஸ்டர்ன் சைடுல ரஷ்யா மேலேயும் போரத் தொடங்கினார். இது ஒரு மாபெரும் மூலபாய பிழை. இரண்டு முனைகள்ல போரை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு தற்கொலை மாதிரி. தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு கற்பனை உலகத்துல ஒரு சர்வாதிகாரி வாழத் தொடங்கும்போது அவனோட சொந்த முடிவுகளே அவனுக்கான சவக்குழிய தோண்டுது. எந்த விதமான சுயபரிசோதனையோ இல்லாத ஒரு கட்டமைப்பு கடைசியில தன்னைத்தானே முழுங்கி ஏப்பம் விட்டுடுச்சு. ஆமா, எந்த தேசத்தின் பெருமையை வானளவிற்கு கொண்டு போவேன்னு அவர் வாக்கு கொடுத்தாரோ அதே தேசத்தை, அதே மக்களை இடிபாடுகளுக்குள்ளும் உலகத்தின் முன்னால் பெரும் குற்ற உணர்ச்சிக்குள்ளும் தள்ளிவிட்ட அந்த அதிகாரம் அழிஞ்சு போச்சு. இந்த மொத்த அலசலையும் குறிப்பா ஷைரோரோட வரலாற்று ஆவணத்தோட மையக் கருத்தை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, அதிகாரம் தவறான கைகள்ல போனா அது ஒரு நாட்டை மட்டும் இல்ல முழு உலகத்தையுமே அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆமா, கூடவே ஜனநாயகம் அமைப்புகள் தானாகவே தங்களை காப்பாத்திக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. மக்கள் விழிப்புடன் இல்லாவிட்டால் அந்த அமைப்புகளுக்கு உள்ளே இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தியே சுதந்திரம் பறிக்கப்படும். உண்மைதான். வரலாறு அப்படிங்கிறது வெறும் புத்தகம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை மணி. சிந்திக்கும் திறனும் விழிப்புணர்வும் ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறதை இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், இது எல்லாமே 1930கள்ல நடந்த பழைய வரலாறு தானே, இதை இப்போ நம்ம ஏன் இவ்ளோ ஆழமா பார்க்கணும் அப்படின்னு. ஆனா மனிதர்களோட மனநிலை இன்றும் மாறல. அதே கோவம், அதே விரக்தி, எளிய தீர்வுகளை தேடும் அதே மனப்போக்கு இன்றும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். அது என்ன கேள்வி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1930கள்ல தொழில்நுட்பம் பெரிய அளவுல வளராத அந்த காலத்திலேயே வெறும் ஒரு மலிவு விலை வானொலியையும் மேடை பேச்சுகளையும் வச்சுக்கிட்டு ஒரு முழு தேசத்தோட ஜனநாயகத்தையும் அழிச்சு மக்களை மூளைச்செலவு செய்ய முடிஞ்சது. மாற்று சிந்தனைகளை முடக்க முடிஞ்சது. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நாம கைகள்ல ஸ்மார்ட் போன்கள் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு விருப்பத்தையும் கோவத்தையும் முன்கூட்டியே துல்லியமா கணிக்கிற செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI அல்காரிதம்களும் சமூக வலைத்தளங்களும் நம்மை சூழ்ந்திருக்கு. எக்கோ சேம்பர்ஸ் பத்தி சொல்றீங்க? ஆமா, நம்ம எதை நம்புறோமோ அதையே திரும்ப திரும்ப காட்டி நம்மளே ஒரு எதிரொலி அறைக்குள்ள அடைச்சு வைக்கிற தொழில்நுட்பம் இது. அந்த காலத்துல அவங்க வானொலி மூலமா செஞ்சத இன்னைக்கு அல்காரிதம்கள் மிக நுட்பமா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ரொம்ப பயமுறுத்துற ஒரு சாத்தியக்கூறு இது. அப்படியானால்
நொடிக்கு நொடி தகவல்கள் பரவுற இந்த நவீன காலத்துல நம்முடைய சுய சிந்தனை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு? நம்ம உண்மையிலே தர்க்க ரீதியாக தான் சிந்திக்கிறோமா? அல்லது நாமும் அறியாமல் ஆளப்படுகிறோமா? அந்த கண்ணுக்கு தெரியாத விரிசல்கள் நம்முடைய அடித்தளத்திலும் விழத் தொடங்கி விட்டனவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.